வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் வயிற்றுல 5 முதல் 8 ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றதுனால உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? மூளையுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும், இதயம் பலமாக்கப்படும், சர்மம் இளமையாக மாறும், எலும்புகள் வலுவடையும், உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பாதாம ஊற வைத்து சாப்பிட வேண்டுமா இல்ல அப்படியே சாப்பிட வேண்டுமா? இது எல்லாருடைய மனதிலும் எழுதக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ பாதாம ஊற வைத்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? பாதாம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அந்த மருத்துவ நன்மைகள் என்ன? எப்படி ஊற வைத்து சாப்பிட வேண்டும்? எத்தனை ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும்? யாரெல்லாம் பாதாம தவிர்க்க வேண்டும், அது சாப்பிடக்கூடாது? ஸோ எல்லாத்தையும் நம்ம அறிவியல் ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். அதிகமாக சாப்பிட்டால் என்ன விளைவுகள், ஆபத்துகள் ஏற்படும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முதல்ல பாதாமை ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாதாமோடைய தோலில் டேனின் மற்றும் ஃபைட்டிக் ஆசிட் போன்ற இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. இது சில தாதுக்கள் உடலில் உறிஞ்சப்படுறத குறைக்கும். அதனால தான் நம்ம இதை 8லிருந்து 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு காலையில் தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்படி தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உடலால் முழுமையாக உறிஞ்சப்படும். அதுக்காக தான் ஊற வைத்து சாப்பிட சொல்கிறோம். ஊற வைத்தா தானே தோலை நீக்க முடியும். நீங்கள் தோலோடு சாப்பிட்டீங்கன்னா முழுமையான ஊட்டச்சத்து உடலால் உறிஞ்சப்படாது. அதனால தான் ஊற வைத்து சாப்பிட சொல்கிறோம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னொரு ரீசன் இருக்குது. ஊற வச்சு சாப்பிடும்போது செரிமானம் எளிமையாக நடக்கும், சத்துக்கள் எளிமையாக உடலால் உறிஞ்சப்படும், மென்று சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இதனால தான் ஊற வைத்து சாப்பிட சொல்கிறோம். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தான் இந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்படி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு ஏற்படுது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, மூளைக்கு ஒரு சூப்பரான உணவாக பாதாம் இருக்குது. பாதாமில் விட்டமின் இ, ஹெல்த்தி ஃபேட், மெக்னீஷியம், ரிபோஃப்ளேவின் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இதனால் நினைவாற்றல் அதிகரிக்கப்படும். கவனத்தை மேம்படுத்துறதுக்கு, அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அண்டு ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் பள்ளி மாணவர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவாக பாதாம் இருக்குது. வயதானவர்கள் ஏன் சாப்பிட்னா, வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய ஞாபக சக்தி குறைய ஆரம்பிச்சுட்டே வரும், நினைவாற்றல் குறைஞ்சிரும். அதுக்கு ஈடு செய்ய, நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அவர்கள் பாதாமை எடுத்துக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், விட்டமின் இ, மெக்னீஷியம் அண்ட் கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. இந்த நல்ல ஹச்டிஎல் கொழுப்பு இருக்குல்ல, இது இதயத்திற்கு மிகவும் தேவையான ஒரு கொழுப்பு. இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. இதனால மாரடைப்பு அபாயம் குறைக்கப்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் விட்டமின் இ ஒரு சிறந்த மூலமாக இருக்குது. இதனால் சருமம் பளபளப்பாக இருக்கும், முகச்சுருக்கங்கள் தாமதப்படுத்தும், சூரிய ஒளினால் ஏற்படக்கூடிய அந்த சேதத்தை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. சருமத்தை ஈரப்பதமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுது. எவ்வளவு தான் நீங்கள் வெளிப்பூச்சாக காஸ்ட்லியான க்ரீம்ஸை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணாலும் உங்களுடைய முகம் பளபளக்காது. ஆனால் நீங்கள் ஆல்மண்ட், அதாவது பாதாமை நீங்கள் உணவில் இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய ஆயிலை நீங்கள் வெளிப்பூச்சாக பயன்படுத்தினாலும் சரி, உங்களுடைய சருமம் நல்லாவே பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவது நன்மை, முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் பயோட்டின், ஜிங்க்,
புரோட்டீன், விட்டமின் இ இது இருக்கிறதுனால முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும், முடி வேர்களை பலப்படுத்துறதுக்கும், புதிய முடி வளரத ஊக்குவிக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ பயோட்டின் நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது முடி வளர்ச்சிக்கு அது பயன்படும். பயோட்டின், பாதாம், அப்புறம் கருவேப்பிலை சில உணவுகள்ல பயோட்டின் வந்து இருக்குது. அடுத்து 5வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பலரும் பாதாம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று நினைத்து அதை தவிர்க்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, பாதாம்ல புரோட்டீன் அதிகமா இருக்கு, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணவை தரும். இதனால நம்ம அதிக கலோரி சாப்பிட்ற பழக்கம் வந்து குறையும். ஜங்க் ஃபுட்டோட ஆசை குறையும். அடுத்து வந்து நீங்க அளவா எடுக்கும்போது உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கும். ஸோ இந்த பாதாமை எடுத்துக்கிட்டு நீங்க உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி 20லிருந்து 30 நிமிஷம் நீங்க தினமும் மேற்கொண்டீங்கன்னா உடல் எடை குறைக்கப்படும். அதிக அளவுல நீங்க பாதாம உட்கொண்டீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். அதிகமா சாப்பிட்டு எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்யல அப்படின்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். அடுத்து 6வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவியா இருக்குது. பாதாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். உணவு கூட சேர்த்து சாப்பிடலாம். ரத்த சர்க்கரையை திடீரென உயராம இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் பாதாம் பருப்பை அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7வது நன்மை, எலும்புகளை வளப்படுத்துறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்பு அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கும், ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும், பற்களை பலப்படுத்துறதுக்கும் பாதாம் பயன்படுது. ஸோ எலும்புகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நம்மளுடைய உடல் எப்பொழுதுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 70-80 வயசுலேயும் நம்ம நீட்டாக நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. ஊற வைத்த பாதாம்ல அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. இதனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும், நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு அது உதவியா இருக்குது. இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாகவே செரிமானம் ஆயிரும், மலச்சிக்கலும் குறையாயிரும். அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் விட்டமின் இ இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது செல்களை பாதுகாக்குது, ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கான சக்தி தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்புக்கள், புரோட்டீன், மெக்னீசியம் உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை வந்து வழங்குது. தினமும் சாப்பிடுபவர்களுக்கு சோர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும், வேலையுடைய திறன் வந்து அதிகரிக்கும். உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, அடுத்து விளையாட்டு வீரர்கள், கடினமாக வேலை செய்கிற எல்லாருக்குமே பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவருக்கு பாதாம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால பாதாமை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து எடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாதாமை எப்படி சரியான முறையில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 5லிருந்து 8 பாதாமை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 5 வந்து போதும். ஸோ ரொம்பவுமே சின்னதா இருக்கு பாதாம் அப்படின்னா 8 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா பெருசு பெருசா இருக்கு அப்படின்னா 5 பாதாமை எடுத்துக்கிறீங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஒரு நல்ல தண்ணி நல்லாவே ஊற வச்சிருங்க. இரவு முழுக்க 8லிருந்து 12 மணி நேரம் ஊற விட்டுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல, எம்டி ஸ்டொமக்கில், வேறு எதுவுமே உணவு சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல காலையில் அதை தோலை நீக்கிட்டு தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தோலை நீக்கிட்டு பாதாமில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பருப்பை அப்படியே சாப்பிட்ருங்க. அது சாப்பிட்டுட்டு வேறு எந்த ஒரு உணவுமே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு எதையும் சாப்பிடாதீங்க. அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே உடலுக்கு வந்து போய் சேரும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். நல்லாவே நோட் பண்ணிக்கிறங்க. அப்படி வெறும் வயிற்றில் சாப்பிட முடியாதவர்கள் காலை உணவுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஒரு நாளைக்கு குழந்தைகள் எவ்வளவு எடுத்துக்கிறலாம்னா 3லிருந்து 5 பாதாம்குள்ளே எடுத்துக்கிட்டால் போதும். பெரியவர்கள் 5லிருந்து 8 பாதாம்.
உடற்பயிற்சி செய்கிறவங்க 10 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இல்லை ரொம்பவுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய உடல் வந்து பொறுத்து மாறுபடும். நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் அதிகமாக சாப்பிட்றது ஆபத்தை ஏற்படுத்தும். இதுதான் சரியான அளவு. ஸோ இந்த அளவுகளோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நட்ஸு சாப்பிட்டால் சிலருக்கு அலர்ஜி ஆகும். ஸோ அவங்க தவிர்க்கிறது நல்லது. கலோரி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இவங்க எல்லாரும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாதாமை வந்து ஊற வச்சு தான் சாப்பிடணும். நிறைய பேர் எண்ணெயில் பொரிச்சது, அந்த வறுத்தது, சால்ட்டு போட்டது, காரம் போட்டது இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது டோட்டல் வேஸ்ட். அது ஊட்டச்சத்து உங்களுக்கு குடுக்காது. அது ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்க வேணா சாப்பிடலாமே தவிர, அது ஆரோக்கியம் கிடையவே கிடையாது. நம்ம இப்ப சொன்ன முறை தான் சரியான முறை. பாதாம சாப்பிட்டதுக்கு பிறகு வெதுவெதுப்பான 1 கிளாஸ் சுடு தண்ணி வந்து நீங்க குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 20 நிமிடம் வந்து நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அடுத்து சத்தான உணவுகள், காய்கறிகள், ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. அடுத்து நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஆரோக்கியமான பழக்கங்கள செய்யும்போது, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.